கவனிப்போம். தொடர்ந்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த மாதத்துடைய வாக்கு தத்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும். தேவனை அறிந்தவர்கள் தனக்கு நலமானதை செய்வார்கள் என்ற நாம் தங்களை திடப்படுத்தி கொண்டு செய்வார்கள் என்று நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவர் சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். என்னோடு கூட நாமும் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 1082, நாமும் 2:1 நான் வாசிக்கிறேன். அதில் பின்பக்கத்திலே உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஜெபிப்போம். அன்பம் கிருபம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறேன். என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். நீ கொடுத்த இந்த வசனத்தை இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். நீர் சொல்ல வேண்டிய காண்பிக்க வேண்டியவைகளை ஆண்டவரே சொல்லுவதற்கு காண்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட நம்முடைய செய்தியின் தலைப்பாக உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சொல்லுங்க, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இல்லை, ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிப்போம்னா ஆண்டவர் அவர் சொல்றதுக்கு லெட் யுவர் பவர் பி கிரேட்லி இன்க்ரீஸ். லெட் யுவர் பவர் பி கிரேட்லி இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்ற. இன்க்ரீஸ், உன்னுடைய வல்லமையை பலனை மிகவும் பெருக பண்ணு என்று இந்த வார்த்தை சொல்லப்படுத்த அதிகாரத்தினுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம்னா இந்த வார்த்தையினுடைய முழு வார்த்தையினுடைய பின்னணியை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு 3 குறிப்பை சுருக்கமாக வேகமாக நான் சொல்லுகிறேன். நமக்கு முடிந்த உடனே சண்டே கிளாஸ் இருக்குது. நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீங்கன்னா இதில் 5 காரியங்கள் பிடிக்கப்பட்டிருக்கும். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆகினால உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. That's why let your power be greatly increased. ஏன் நம்முடைய பலனையும் நம்முடைய வல்லமையும் நம்மளை ஏன் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால் நம்மை சிதறடிக்கும்படியாக நமக்கு முகத்துக்கு நேராக ஒருத்தன் வரான். பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க. நாங்கள் பாஸ்டர் ஒருத்தன் வரான் அப்படின்னு பயப்படாதீங்க. எப்படி அந்த வசனத்தை ஆங்கிலத்தை நான் பார்த்தேன். சில அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, சொல்லிவிட்டு நம்ம பார்த்தா போவோம். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஏன் நம்ம முகத்துக்கு எப்படி வருகிறோம் அப்படின்னா அது ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பைபிள் வேர்ஷன், இங்கிலீஷ் வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. crusher has come up before your face. சொல்கிற பற்றில ரொம்ப பேசணும், அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுருவேன். க்ரஷர் நசுக்கி போடுறோம். நம்ம முன்பாக வரோம். நம்மளை நசுக்கி போடுறதுக்காக நம்ம முன்பாக வரோம்னா இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு ஈஸி இங்கிலீஷ் வேர்ஷனில், an enemy is going to attack you. சத்ரு உன்னை தாக்கும்படி வரான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் நம்மை நசுக்கும்படி நம்மை தாக்கும்படி இந்த உலகத்தில் வருகிறோம். நமக்கு என்ன தேவைன்னா நம்முடைய பலன் மிகவும் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, அது மாத்திரம் இல்லை, இந்தியன் ஸ்டாண்டர்ட் சொல்லுறது யூ ஆர் பீன் அட்டாக் பை அட்வான்சிங் ஃபோர்ஸ். அதாவது இந்த உலகத்தில் என்னெல்லாம் டெக்னாலஜி முன்னேறி இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து வைத்து நம்ம அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி வருவான். அவனுடைய நோக்கம் என்னன்னா நம்ம முகத்தை அவன் என்ன பண்ணோம்னா நேராக வந்து நம்மளை தாக்கும். நம்மளை தாக்கி நம்மளை எப்படி ஆக்க வேண்டும்னா பலனற்றவனாக, சோர்வாக,
தலை நிமிராதபடி நம்மளை அப்படியே இடிந்து விழுந்து நம்ம எல்லாத்தையும் விட்டு அவன் முன்பாக ஓடும்படியாக சத்துரு என்ன பண்ணுவான், அதை செய்வான். ஆனால் ஆண்டவர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார், பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அது மாத்திரமல்ல, இன்னொரு வேர்ஷன்ல கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல பார்த்தீங்கன்னா சொல்றாரு, he that dasheth in pieces is come up before thy face. நம்மளை பீஸாக ஆக்கிறோம். அதாவது நம்ம டேஷன் இடிச்சு நம்மளை நசுக்கி நம்மளை சொல்ற பாருங்க, உன்னை டேட்டரை கிழிச்சிடணும். அம்மா நம்மளை கிழிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி வருவானா, நம்ம முகத்தை நோக்கி வருவானா. அதே வார்த்தையில் வெப் வருஷம் சொல்லப்படுது, டேஷஸ் as, அதாவது he that dashes as dashes peace has come upon before thy face against you. நமக்கு விரோதமாக வருவான். நம்ம விரோதிக்கவே வேணாம், நம்ம விரோதமாக நம்முடைய சமாதத்தை குலைக்கும்படி, சந்தோஷத்தை குலைக்கும்படி அவன் நமக்கு விரோதமாக வருவானாங்க. இன்னொன்று சொல்றதுக்கு, an enemy who will scatter you in marching to attack you. சத்ரு நமக்கு எதிராக நட பயணம் தொடங்கி இருக்கிறான், எதுக்காக நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்போதெல்லாம் வேதம் சொல்லி ஏசையால சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவன். ஆமே. பலன் இல்லாதவனுக்கு பலனை தருகிற தேவன். இந்த நாளிலே பலன் மிகவும் சிறப்படுவதாக. இப்போ ஆண்டவர் நமக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்ம கூட இருந்து கத்த அவனை ஜெயிக்கும்படியான பலனை நமக்கு தருகிறார். அந்த சத்துரு வரும்போது நமக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சொல்லி தருகிறவா இருக்கிறார். பாருங்க, அதே வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, அந்த சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அடுத்தது பாருங்க, அரணை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதாக காட் யுவர் ராம்பார்ட், அரணை காத்துக்கொள் அப்படின்னு அதான் சொல்ல பாருங்க. பொதுவாக ஒரு பட்டணத்தை அரணை போல கட்டிட்டாங்கன்னா அது இடித்து விடாத பார்த்துப்பாங்க. ஏன்னா சத்ரு என்ன பண்ணுவானா, உள்ள ஈஸியாகுதான்னு அரணை கட்டி வைத்திருப்பாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே இதே அதிகாரத்தில் பாருங்களேன், 3:14 பாருங்களேன், முற்றுகைக்கு தண்ணீர் கொண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றிலே போய் களிமண்ணை மிதி, சூளையை கெட்டிப்படுத்து. எவ்வளோதான் நல்ல சில சொல்ல களிமண்ணில் கட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அந்த காலத்தில் களிமண், அதுபோல் உன் அரணை எப்படி கட்டான், நல்லா கட்டி பலப்படுத்தி வை. அப்போ என்ன பண்ண முடியாது, சத்ரு உள்ள வர முடியாது, இடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அரணை காத்துக்கொள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, 31:4 நீங்கள் வாசிக்கிறாங்கன்னா, சங்கீதம் 31:4 நீங்கள் வாசிக்கிறார்கள், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். தேவரீரே எனக்கு அரண். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் அரணா இருக்க விரும்புறீங்க? இன்னதான் நீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு எல்ஐசி பாலிசி போட்டா கூட அந்த எல்ஐசி பாலிசி உங்களை என்ன பண்ணாது, உங்களை காப்பாற்றாது. அது காப்பீட்டு திட்டம், ஆனா காப்பாற்ற. ஜீவன் போன உடனே ஏன்னா பணம் கொடுப்பான், ஜீவன் போனாதான் பணம் கொடுப்பான், இல்லைன்னா காப்பீட்டு திட்டம் முடிஞ்ச உடனே பணம் வரும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லும் போது தேவரீரே எனக்கு அரண் சொல்லப்பட்டிருக்காரு. அவர் அவருக்கு மறைவாக, அதாவது அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண். ஏன்னா நான் போற பாதையில என்னை எதிர்கொண்டு வர சத்துரு எனக்கு என்ன வலை வச்சுன்னு தெரியலப்பா சொல்ல பாருங்க, வலை வீசி பிடிச்சிடலாம், அவரை வலை வீசி மாட்டிடலாம் சொல்லி வலையெல்லாம் போவாங்க. என்னதான் வலை வீசி அவங்க நம்ம மறைவை வைத்தா கூட நீங்க அந்த வலையில சிக்குவதில்லை. ஏன்னா வலையில சிக்க முடியாத தேவனே அரண்டா இருக்கார். தேவன் எந்த மனுஷனை வலையிலையும் சொல்ல மாட்டீங்களா, சிக்க முடியாது.
அப்போ அந்த தேவனே நமக்கு அரணா இருக்கார். இன்னொரு வசனத்தை பாருங்க, அழகா இருக்கும். நீதிமொழிகள் 10:29 அதில் சொல்லப்படுற பாருங்க. நீதிமொழிகள் 10:29 வாசிங்க மைக்கில். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். பாருங்க, கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு அரண் என்று சொல்லுவாங்க. அப்படி வழி உத்தமனுக்கு அரண். அப்போ அவன் என்ன காத்துக்கணும்? தேவரே எனக்கு அரணா இருக்கிற நம்முடைய வழிகளெல்லாம் அது என்ன வழியா இருக்கணும்? கர்த்தரின் வழியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அழகாக சொல்றாங்க. சொல்ற அரணை காத்துக்கொள் என்று சொன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 கொரிந்தியர் 10:4 நீங்க வாசிங்க. 253 பேஜ் நம்பர், அதை நீங்க வாசிப்பீர்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலம் எங்க வாழ்க்கையில நமக்கு மாம்சத்தோடு இந்த உலகத்துல என்ன இல்லை, போராட்டம் இல்லை. ஆனா அந்த மாம்சத்தை நமக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தேவ பலன். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் கொண்டு நாம் எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்க முடியும். இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில அரண்களாக இருக்கும். நம்ம போய் பெற்றுக்கொள்ளாதபடி, நாம் உள்ளே போகாதபடி, ஆசீர்வாதத்தை அனுபவிக்காதபடி, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்காதபடி, அதான் எல்லாவற்றையும் நாம் எப்படி நம்ம தகர்க்க முடியும் என்றால் நம்முடைய தேவ பலத்தினாலே அவைகளை தகர்க்கலாம். கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்க, அதே வருஷத்துல நாகும் அந்த 2ஆம் அதிகாரம் வழியை காவல் பண்ணுன்னு சொல்ல பாருங்க. வழியை காவல் பண்ண நாகுல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்குள் வழியை காவல் பண்ண. வழியை காவல் பண்ண, அதை நம்ம வழியில யாருமே வந்துடக்கூடாது. பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, உங்க வழியில, ஆமா நம்ம வழியில யாரும் வந்துடக்கூடாது. அந்த யாரையும் நம்ம வழியில விட்டுறக்கூடாது. நம்ம வழியில விட்ட சொல்ல பாருங்க, ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, இருக்க இடம் கேட்டால் சொல்லுவாங்க மாதிரி கொஞ்சம் இடம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தலைக்கு மேலே ஏறிப்பாங்க. அதனால் நம்ம ஐயோ பாவம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சேர்த்தீங்க வச்சுங்களேன், அதுவே நமக்கு என்ன விடுமா, வினயம். அதனால் நம்ம வழியில் மாத்திரம் யாருமே வராதபடி அதை கரெக்டாக இருக்கும். நம்முடைய வேலையில் யாரும் வராதபடி, நம்முடைய பிஸ்னஸில் யாரும் வராதபடி, நம்முடைய படிப்பில் அந்த வழியில் யாரும் வராதபடி, நம்முடைய வாழ்க்கையில் யாரும் வராதபடி ரொம்ப நம்ம அந்த வழியை காத்துக்கொள்ளும். வேதம் சொல்றது, வாலிபனே வழியை எதனால் காத்துக்கொள்வாய்? கர்த்தருடைய வசனத்தினால் தான். அதனால நம்ம போகிற வழி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேதத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீ போகிற வழியை பூர்வ வழி எது என்று அறிந்து அதிலே நடங்காட்டார். நமக்கு ஆண்டவர் தான் வழி. எதுவுமே சொல்றீங்க, அல்லேலூயா. அதனால அவன் சொல்லுவான், இந்த வழியவா அந்த வழியா. எனக்கு தெரிஞ்சு என் இயேசுவே வழி, என் இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். எனக்கு இயேசு வழி காமிச்சிருக்காரு. நான் உனக்கு வழி காட்டுறேன், நீ எனக்கு வழி காட்ட வேண்டியது. என்னை வழி நடத்துகிற ஆண்டவர் எனக்கு வழி காட்டுறாரு. ஆமே, என் வழியில நீ வந்துட, என் வழியில, என் வழியில வர ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை தருவார். அதனால பாருங்க சொல்றது, அந்த வழியை நம்ம காவல் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா. வாலிபனே வழியை காத்துக்கொள், வாலிப சகோதரிய வழியை காத்துக்கொள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து வழிகளை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அதில் சொல்ற பாருங்க, ஆதியாகமம் 3:24 ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஏதோம் தோட்டத்தில் பாவம் பண்ண உடனே ஏதோனுக்கு போற வழியை காவல் பண்ணினார். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணோம்னா, பாவத்தில் சிக்கிட்டோம்னா கர்த்தரே என்ன பண்ணுவார், நம்மள தள்ளி விடுவார். மீண்டும் மனம் திரும்புற வரைக்கும், புத்தி தெளிகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா, உள்ள செய்ய மாட்டார். பாருங்க, சங்கீதம் நீங்க அதுல நீங்க ஆதியாகமம் 6:12 பாருங்களேன். ஆண்டவர் ரொம்ப துக்கமாக சொல்லுவார். ஆதியாகமம் 6:12 நீங்க வாசிப்பீங்களா? தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ எப்படி இருக்கு? இப்போ எப்படிதான் இருக்காங்க? ஒவ்வொரு வழியை பாருங்களேன். அப்போ உடைய வழியை
கெடுத்து கொண்டு இருக்கிறான். அவன் வழியை அவன் கெடுத்து கொண்டு இருக்கிற நீங்க பார்க்கலாம் பாருங்க. அப்போ இந்த உலகம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னா எல்லாமே அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக எல்லாம் வழி உண்டாக்கும். எந்த அளவுக்கு ஆண்டவர் கோபம் உண்டாக்க முடியும், எந்த அளவுக்கு பரிசுத்த அந்த பரிசுத்தவான்கள் கட்டி எழுப்பின தேவ பக்தியும் நல் நடக்கையும் எல்லாவற்றுக்கும் தாறுமாறான வழிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அவங்களுக்கு அதில் என்ன செய்யறான்னா அந்த வழியில் அவன் நடத்தி அதில் அவன் பணம் சம்பாதிக்கும். வேற ஒன்றுமே இல்லை. என்ன அவனுக்கு ஆதாயம்? அதனால அவன் பணம் சம்பாதிக்க வேண்டும், அதனால அவன் பேர் சம்பாதிக்க வேண்டும், அதனால அவன் உயர வேண்டும். அதுக்கு பல வழிகளை கெடுக்கிற வழிகளை சமுதாயத்தில். நேற்று ஒரு நியூஸே பார்க்க மாட்டேன், ஏன்னா நியூஸ் போட்டால கண்டதே சொல்கிறான். சரி நேற்று நியூஸ் பார்க்கலாமே நியூஸ் போட்டேன். அவர் சொல்கிறான் ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணாருன்னா அவர் நல்லா முந்திரி பருப்பு, திராட்சை பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் பருப்பு வகையானதெல்லாம் அழகாக லேப்டாப்லாம் வச்சு பேக்கில் அடுக்கி அவர் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகிறாராம். இதில் ஆட்டோவில் போகிறார். அப்புறம் செக் பண்ணுற போலீஸ்காரன், ஏன்பா பவர் போய் வருது, எந்த ஃபேஸ் இதெல்லாம் மாற்றி விடுங்க, சும்மா டிஸ்டர்ப், எந்த ஃபேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை திருப்பி விடுங்க, இதெல்லாம் நான் சொல்லணுமா, அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க, சும்மா உட்காந்துட்டே இருந்தால் லைட் ஆஃப் ஆகி போனால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, எந்த ஃபேஸ் அது கரெக்டாக இருக்கோ அந்த ஃபேஸை திருப்பி விடுங்க, ஸ்டேபிளான ஃபேஸு, அதெல்லாம் சொல்ல வைக்காதீங்க பாருங்க. அப்போது போலீஸ்காரர் ஆட்டோக்காரனை கேட்டால் ஆட்டோக்காரர் ரொம்ப பணிவாக பதில் சொல்கிறாராம். ஏன் மாதிரி சவாரி போயிட்டுருக்கேன். ஆனால் பின்னாடி இருந்து இவர் எதிர்றாராம், நான் டியூட்டி முடிச்சுருக்கேன், நீ என்ன தடுக்கல அப்படின்னு ஏறுமாறா கேட்குறாராம். அவர் கேட்கும் அந்த வார்த்தையை ஒன்றுக்கு ஒன்று மாறாக சொல்கிறான். டியூட்டி முடிச்சுட்டு வரேன்டாரா, இல்லை நைட் ஷிஃப்ட் போகிறேன்டாரா. நான் சொல்கிறது சரி என்னன்னா என் லேப்டாப் பேக்கு திறந்தா லேப்டாப் எடுத்தால் அதில் முந்திரி திராட்சை நல்ல விலையாக வேலை இருக்குது. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னா, இது நான் சைட் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பணம் சம்பளம் அப்படியான்னு எடுத்து பார்த்தா கெஞ்சா ஸ்மெல் வந்து. என்ன ஸ்மெல் ஐடியில் சாஃப்ட்வேர்னு அதை ஐடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள தன்னோட வேலை செய்வது அதை விற்கிறாராம். விற்று அதனால் பணம் சம்பாதிக்கிறாங்க. கேட்ட உடனே எக்ஸ்கியூஸ் மீ ஐடி உள்ளவங்களாம் மன்னிச்சிருங்க, ஐடி நானும் ஒரு ஐடினா என்னங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருந்தேன் பாருங்க. அப்போது எவ்வளோ வேதனைக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேணும். வாழ்க்கையில் பண ஆசையே வரக்கூடாது. அது மாத்திரம் நீங்கள் பண ஆசையே வரக்கூடாது. என்ன ஆசை வரலாம் சொல்ல மாட்டீங்களே, என்ன ஆசை வரலாம்? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர. அவர் மேல ஆசையா ஓடுனீங்க வச்சுங்க, அவர் வழியில எல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நீங்க பணத்தை தேடி போற, அதை தேடி போற, இதை தேடி போற, இப்படி போகணும் அப்படி போகணும், நீ எப்படி போனாலும் உன் வழி எப்படி இருக்கும்? தாறுமாறா இருக்கும். உன் வழியை பார்த்து அப்படி போய் பார்த்தீங்கன்னா உள்ள உங்க கூட இருக்கவங்க குடும்பத்தில் பார்த்தாங்கன்னா அது வழி எப்படி இருக்கு? அது தேவனுக்கு பிரியமில்லாத வழி, நிலையில்லாத வழி, அழிவின் வழி, மரணத்தின் வழி, சாபத்தின் வழி. ஆனால் கர்த்தருடைய வழியிலே நடக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவே பார்த்து போறா பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு அவரை தேடி அவர் மேல ஆசையா இருந்துச்சுங்க. அப்பப்போ அவர் விருப்பத்தை உண்டாக்குவார். என்ன செய்யணுமோ விருப்பத்தை உண்டாக்குவார். வாஞ்சையை உண்டாக்க அவர் தான். விருப்பமும் வாஞ்சையும் அவர் உண்டாக்குவார். அந்த நேரத்தில் அதை செய்து போனீங்கன்னா படிப்படியா உங்களை கட்டி எழுப்ப நீங்க சொல்லலாம், ஒரு தகப்பன் சுமந்து வந்தது போல என் தேவனாய் கர்த்தர் இவ்விடம் வரைக்கும் என்னை நடந்து வந்த எல்லா வழியிலும் சுமந்து வந்தார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா தேவனை அவன் அறிந்திருப்பாரானா அவன் என்ன செய்யணும்னா நம் வழியை காவல் பண்ணணும், காத்துக்கொள்ளணும். உன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் காவலோட காத்துக்கொள்ளணும். ரொம்ப ஸ்லாக் அப்படியே ஒரு என்ன சொல்றது, அதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. கொஞ்சத்துக்கு நீங்கள் இடம் விடக்கூடாது. பிசாசுக்கு
இடம் கூட எதிர்த்து நிற்கணும். அப்பவே இது தேவனுக்கு பிரியமில்லாத வழி, இது தேவனுக்கு பிரியமான வழின்னு அப்பவே கண்டிக்கணும். அப்போ வழியை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, வேதம் சொல்றது பாருங்க, அவரு இவர் சொல்றது பாருங்க, நம்முடைய ஆபிரகாம் பாருங்க 18ஆம் அதிகாரத்துல நீங்க 18-19 வாசிங்கன்னா ஆண்டவர் மேல எவ்வளோ ஆபிரகாம் மேல நம்பிக்கை வைத்து சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் வாசிங்க 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இது ஒவ்வொருடைய குடும்பம் உள்ளவங்க, அதாவது குடும்பம் இல்லாதவங்க, குடும்பம் இல்லாத யாராவது வந்துருக்கீங்களா? எல்லாருக்கும் குடும்பம் உள்ள ஒவ்வொருவரும் இந்த 18 நீங்க ரொம்ப ஈஸிட்டு 18 அவங்க என்ன பண்ணோம்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழியை சொல்லி கொண்டு வளர்த்தோமே. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம் மேல எவ்வளோ நம்பிக்கை சொன்ன பிறகு ஆண்டு சொல்ல 18-19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை 18-19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை, கட்டளை காம்ப்ரமைஸே கிடையாது, கமாண்ட்மெண்ட் தான். எப்படி சொல்லணும், இதுதான் சட்டம், இதுதான் கட்டளை, இதை நீ செய்யணும்னு சொல்லணும். அதனால இப்போ ஆனாவா அப்புறம் சரியா அதில் காம்ப்ரமைஸே கர்த்தர் அந்த வழியை காத்துக்கொள்ளும். சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 2 சாமுவேல் 22-23 நீங்கள் வாசிப்பீங்கன்னா 2 சாமுவேல் 22-23 வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்படுறது பாருங்க. அவர் சொல்லுவாரு, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அப்படியே அந்த பிரமாணங்களை அவர் அப்படியே விலகாம 33 சொல்றது பாருங்க. அவர் சொல்றது, தேவனுக்கு பலத்த அரணானவர் அவரின் வழியை செவைப்படுத்துகிறார். போற வழியில ஆண்டவர் வழியில போனா என்ன தளங்கள் ஆனாலும் கத்த சொன்னா பாருங்க. ஏசையால குருடு இருக்கு, அவளை அறியாத வழியில நான் அவங்களை நடத்துவேன், அவளை கைகளுக்கு நடத்து வரோம், கோணலாவே செவ்வையாக்குவானா, நான் சொன்னதை செய்ய கைவிடாது. கர்த்தர் வழி நடத்துறாரா, அவளை கைவிடவே மாட்டார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க சொல்ல, ஆண்டவரே இப்போ வழியை நான் காத்துக்கணும், நீங்க நடத்துன வழியை நான் சொல்லி தரணும். எப்படி ஆயிலும் கர்த்தருக்கு நடத்துவார், ஆவினால் நடத்துவார், வழி நடத்துவார், வசனத்தால் வழி நடத்துவார், தரிசனத்தால் வழி நடத்துவார், சொப்பனத்தால் வழி நடத்துவார், கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருடைய வழி நடத்த வேணும். அந்த வழியை நம்ம காத்துக்கொள்ள கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. சாலமோனுக்கு தாவீது சொல்லுவார் பாருங்க, 1 ராஜாக்கள் 2:3 நீங்க வாசிப்பீனால் அதில் சாலமோனுக்கு அவர் கட்டளையிடுவார் பாருங்க. சொல்லுவாரு, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்திக்கும் என்று சொல்லி தொடர்ந்து அவர் சொல்ல, மோசே அப்படின்னு சொல்ல பாருங்க. அதனால அவர் சொல்ற தன்னுடைய வழியை, குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் வழியை காத்துட்டாங்கன்னா சிங்காசனம் இருக்குமா, நிலைத்து இருக்கும் என்று கர்த்தர் தாவீதோடு சொன்னார்னு சாலமோன் சொல்றா பாருங்க. அப்போ இந்த வழியை நம்ம என்ன பண்ணணுமா, காவல் பண்ண வேண்டுமா. கடைசியாக 4வதாக அந்த நாகும் 2:1 நீங்க பார்ப்பீங்கன்னா அதில் சொல்றது பாருங்க. அந்த 4வது சொல்ற வார்த்தைகளை கேளுங்க. அவர் சொல்றாரு, அவர் அறையை கெட்டியாக கட்டிக்கொள், அறையை கெட்டியாக கட்டிக்கொள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ உங்களுக்கு தெரியும், அறை என்றது சில அந்த
துண்டு அரைக்கட்சின்றாங்க, துண்டுன்றாங்க. ஸோ அதை கட்டிக்கன்றாங்க. நீங்கள் வாசிப்பீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:46 அங்கே ஒரு வசனம் இருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, எலியா தன் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆபக்கூக்குக்கு முன் ஓடினான். பாருங்க, அந்த அவன் கர்த்தருடைய கை அவன் மேல இருந்தது, தன் அறையை அவன் கட்டி கொண்டு ஓடினான். அந்த ஓடுறதுக்கு ஆண்டவன் பலன் கொடுத்தாரு. நீங்க எரேமியா 1:17 நீங்க பார்த்தா எரேமியா 1:17 நீங்க பார்ப்பீங்கன்னா எரேமியா ஒரு வார்த்தை அங்க உண்டாகும். வாசிங்க. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நீ முகாதாசமே பார்க்காத, நான் சொல்ற வார்த்தையை தைரியமா சொல்றதுக்கு அதை என்ன பண்ண கட்டிக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டு எருமையா புலம்பி தள்ளுவார். பாருங்க, எரேமியா புஸ்தகத்தை வாசிங்கன்னா இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு நடக்க போகிறது, நடந்ததுகள், அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் பயப்படாமல் சொல்லி அவரே மிரட்டுவாங்க. நீ இப்படிலாம் சொல்லிட்டேன்னு சொல்லி அவரே மிரட்டுவாங்க. அந்த கடிதங்கள் ஆண்டோட ஆண்டவரே பாருங்க என்ன இல்லை பண்ணுறாங்க. ஆனால் பயமில்லாத அந்த மனுஷன் பேசினாராம் கர்த்தருடைய நாமத்துக்கு. நீங்கள் பாருங்க அப்போஸ்தலர் 12:8 பார்த்தீங்கன்னா பேதுரு சிறைசாலையில் இருக்கும் போது தூதன் ஜபம் பண்ண தூதன் போய் தட்டி எழுப்பி முதல்ல அரை கட்சியை கட்டி கொண்டு என் கூட வா அப்படின்னு அவனை கூட்டம் வா. ஸோ அறையை கட்டிக்கொள் அப்படின்னு என்னன்னா நம்ம ஆண்டவர் நம்ம எழுந்து ஓடும்படி, நாம் தைரியமாக பேசும்படி, நமக்காக கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பும்படி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், கிருபை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் 1 பேதுரு 1:13 கூட பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இதுதான் வசனம். அறைனா என்ன? நம்ம எப்படி இருக்குமா, நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ளலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்சன் சொல்லுவார், நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா காக்கா கூட வந்து என்ன பண்ணுவோம், தலையில் உட்காந்துருவோம். அந்த காலத்தில் இருக்கப்போ நம்ம கொஞ்சம் பாஸ்ட்டு பேசும்போது சொல்லுவார், இந்த ரோட்டில் போகும்போது கூட இந்த போஸ்டர்ஸ் இருக்குமா, இந்த போஸ்டர்ஸ் வந்து சிலர் அப்படியே பார்த்துட்டே அப்படியே போவாங்க. ஸோ அப்போது சொல்லுவார், பார்த்துட்டே அது அவர் காரில் போகும்போது பார்ப்பாராம், சிலர்லாம் இன்னும் பார்த்துட்டே போவாங்க. இப்போலாம் அந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல இப்போலாம் எப்படி சவாலில். அந்த காலத்தை பண்ண எங்கே பார்த்தாலும் ஒரே போஸ்டர். இன்னைக்கு போஸ்டரே வேணாம், கையிலேயே எல்லாம் இருக்குது, எல்லாம் போஸ்டர். வாட்ஸ்அப்பில் போஸ்ட்டாக அனுப்பிச்சிட்டு இருக்கிறானுங்க, வீடியோவாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், எந்த வீடியோவும் பார்க்காதீங்க. நான் எந்த வீடியோ பார்த்துட்டேன், ஏன்னா அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது, யாராவது ஃபோன் பண்ணி வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம மனதை நம்ம அறையை கட்டி கால் பண்ணால் சினிமா பாட்டு போகக்கூடாது. சினிமா பாட்டு உங்கள் ஃபோனில் இருக்கான்னு, இது உலகம். அது என்ன பண்ணால் மனசு உட்காந்து இருக்கு, அதை பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்முடைய அழகாக சொல்கிறார் பேதுரு, அறைனா என்னன்னா அவர் சொல்கிறது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவா இருக்கு. தெளிந்த சில புத்தி பாருங்க, தெளிந்த புத்தியே இருக்காது. புத்தி என்ன இருக்குது, தெளிவே இருக்காதுங்க. புத்தி தெளியில பார்த்தா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோதான். செய்தெல்லாம் என்ன இருக்கும், பைத்தியகாரத்தனமான வேலை செய்யும். காரணம் என்ன, தெளிந்த புத்தியே கிடையாது. தெளிந்த புத்தியாக இருக்கும், தெளிவா இருக்கும். ஒன்று காரியங்க சொல்றதுக்கு முன்னாடி, செய்யறதுக்கு முன்னாடி, செய்யலாமா வேண்டாமா, பேசலாமா பேசக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, நடக்கலாமா நடக்கூடாதா, வாங்கலாமா வாங்கலாம், எந்த காரியத்தாலும் தெளிவாக இருக்கும். தெளிவாக ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் செய்யலாமா வேணாமா, முதல்ல அங்கே அஷ்டம் வாங்கிட்டு கர்த்தர் சொல்லுவாருன்னா தைரியமாக நீங்கள் செய்யலாம். இப்போ பார்க்குறவங்களுக்கு அது பைத்தியகாரமாக இருக்கும். சிலுவை உபதேசம் சொல்ல மாட்டீங்களா, கெட்டு போனவர்களுக்கு பைத்தியம். நமக்கு அது வேலையை விட்டு நீ வா அப்படின்னு என் டீமில் உள்ளவங்கலாம் என்னை வந்து பைத்தியம் வேற மாதிரி பண்ணுறான். இவ்வளோ சம்பாரிச்சுட்டு அப்படியே இருக்கலாம்,
எவ்வளோ ஊழியக்காரன் கஷ்டப்படுறாங்க, படத்தை கொடுக்கலாம். அதையே நானும் சொன்னேன் ஆண்டவர் வீட்டை, காசை குத்துறமா என்னை விட்டுருங்க. ஏன்னா எனக்கு என்ன வாழ்க்கைங்க அமெரிக்காவில். நீங்கள் அமெரிக்கா போய் வந்து பாருங்கள், அங்கே என்ன பழைய ஃபோட்டோலாம் பாருங்கள், அங்கே கலராக இருக்கலாம், பொல்யூஷன் கிடையாது. மெயினாக வேலை செய்வதற்கு ஃப்ரீடம். இங்கே பாருங்கள், ஒரு செய்தோம்னா ஐயோ நமக்கு மேலே இருக்க டீம் லீடர் ஏதாவது சொல்லுவாரா, இல்லை மேனேஜர் ஏதாவது சொல்லுவாரா, அப்புறம் அவன் சொன்னால் ஏதாவது சொல்லலுமே ஏதாவது சொல்லுவான், நம்மளை அவன் பிடியில் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவான், இல்லை நம்மளை பிடிக்கலன்னா அவங்க தள்ளுறதுக்கு நம்மளை தள்ளு ஏதாவது. ஆனால் அங்கே அதெல்லாம் இல்லைங்க. உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து உங்களுக்கு ஜாப் அசைன்மெண்ட் ஆனால் நீங்களே ராஜா சொல்ல மாட்டீங்களே, நீங்களே மந்திரி. உங்களை வந்து என்னென்ன வேலை மாத்திரம் நீங்கள் கரெக்டாக அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா கிங்கு மாதிரி இருக்குது அமெரிக்கா. ஸோ முதல்ல சம்பாதிக்கிற வேலையை நிம்மதியாக செய்கிற ஒரு இடம் என்னன்னா, இங்கே பாலிட்டிக்ஸ்லாம் கிடையாது. இங்கே போய் அவனை போட்டு கொடுக்குறதுலாம், அங்கெல்லாம் ஜாலரா அடிக்கிறது, போட்டு கொடுக்குறது, காலம் மாறு, இதெல்லாம் யார்கிட்ட நடக்காது சொல்ல மாட்டீங்களே, அமெரிக்கா நடக்காது. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக நான் கொடுத்த ப்ராசஸ் டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணியா, வேலை பண்ணியா, முடிஞ்சு போச்சு. வேலை பண்ணலாம், அடுத்து என்ன செய்யணும், யாரெல்லாம் இக்னோர் பண்ணியா, அவ்வளோதான். அவனுக்கு தேவை டவுன் டைம் டெலிவரி டெப்ளாய் பண்ணணுமா, நான் டெக்னாலஜியாக போகணும், டெக்னிக்கலாக போயிடுவோம். அதனால் இதை தலையிடவே மாட்டான், யாரையும் தலையிட விடவும் மாட்டான். ஸோ ஃப்ரீடமாக வளர்க்கணும். ஏற்பட்ட ஒரு வேலையில் இருக்குதில்ல. இங்கே வாங்குகிற சம்பளம் என்ன சம்பளம், ஆனால் அங்கே வாங்குகிற சம்பளம் இங்கே வாங்குறதோட பல மடங்கு அதிகம். இங்கே நீங்கள் 25 வருஷம் வேலை பண்ணுங்க. 25 வருஷம் வேலை பண்ணுற யாரும் இருக்கீங்களா? அதான் 25 வருஷமாக நான் வேலை பண்ணுறேன் அப்படின்னு கை தூக்க பார்க்கலாம். நான் 25 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு. யாருமே 25 வருஷம் வேலை பண்ணவே இல்லையா? பரவாயில்லையா? எல்லாம் அப்போல்லாம் ரொம்ப கம்மி தான் போகிறேன். சரி, பயப்படுறீங்களா? கை தூக்கினா மாட்டிப்போங்க. 25 வருஷம் நீங்கள் வேலை பண்ணுற அந்த வேலையை சம்பாத்தியத்தை 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? யூஎஸில் போய் சம்பாதிச்சிடலாம். ஸோ 5 வருஷம் நீங்கள் கஷ்டப்படுறது சம்பாதிக்கிறது, நீங்கள் 25 வருஷம் கஷ்டப்படுறதுன்னா வித்தியாசம் இருக்குது. இங்கே எல்லா டேக்ஸும் போய் கொடுப்பான், கையில் வருது. இப்போ எல்லாத்துலேயுமே என்ன தான்? ஜிஎஸ்டி தான். சாப்பாடு வேணாலும் ஜிஎஸ்டி தான், வேலையில் ஒரு ஜிஎஸ்டி, சம்பளம் கொடுக்குறது ஒரு ஜிஎஸ்டி பிடிச்சிடலாம், சாப்பிட்றதே ஒரு ஜிஎஸ்டி, எல்லாமே இப்போ என்ன தான்? ஒரே ஜிஎஸ்டி ஆகிடுச்சு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவுட் ஆஃப் ட்ராக் போல் டாக்டிக்கலாக பேசுகிறேன். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அங்கே ஸ்டேட் டேக்ஸ் இருக்குது, அங்கே வந்து சிட்டி டேக்ஸ் இருக்குது, அங்கே வந்து இன்னொரு டேக்ஸ் இருக்குது. 3 டேக்ஸ் பிடிப்பான். அதில் 2 டேக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்? கிளைம் பண்ணிடலாம். ஒரே ஒரு டேக்ஸ் மாத்திரம் கிளைம் பண்ண முடியாது. 2 டேக்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், கொடுத்துருவோம் கவர்மெண்ட்டு. நீங்கள் அப்ளை பண்ணோன்னா 1 வருஷமும் ஐடி ஃபைல் பண்ணிங்கன்னா திருப்பி காசு கொடுத்துருவோம். டேக்ஸ்லாம் போய் உங்களுக்கு என்ன தான் இருக்கும்? சம்பளம் அதிகமாக இருக்கும். நீங்கள் டேக்ஸ் பண்ணணுன்னு உங்கள் சம்பளம் தான் இருக்குமா? கம்மியாக இருக்கும். ஆனால் அப்படியேப்பட்ட வேலையை விட்டு வந்தோடனே நான் சொன்னீங்கெல்லாம், நீ என்ன புத்திஹீனமாக செய்யட்டா? புத்திஹீனமாக செய்யலை, புத்தியாக செய்யல. சொல்லுங்க. இப்போ கொரோனா வந்தது, அமெரிக்காவில் தான் இருக்கும். சொல்ல மாட்டீங்களே, கொரோனா வாரிட்டு போய் என்ன பண்ணிருப்பீங்க? எவ்வளோ பேர் செத்தாங்க. அதனால் எதுவுமே நம்ம நிச்சயம் இல்லை. நாளைக்கு அந்த கம்பெனி மூணுவானா லைஃப் டைம் ப்ராஜெக்டில் யாருக்கும் தெரியாது. சொல்லுங்க, எங்கேயும் போயிடாதீங்க, ஜோம் பண்ணாதீங்க எனக்காக. நம்ம அறையை கட்டி தெளிவாக இருக்கும். எது செய்தாலும் தெளிவாக இருப்பேன். உலகத்தை வராதிங்க, மனசில் எதுவும் வர விடாதீங்க. தெளிந்த புத்தியாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் நமக்கு கிருபையை தந்து பூர்ண நம்பிக்கையுள்ளதாக இருந்தோம். இயேசு வரப்போகிறார், அதுதான். எப்போ வந்தாலும் அவர் வருவார்ப்பா, அதான் என் நம்பிக்கை. மனதை கட்டிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போவே மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் குறிப்புக்குள்ளேயே போகல. 3 குறிப்பை சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டீங்களா? கர்த்தர் அப்போது வேதத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. பக்கத்து சொல்லுவோம், மகனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஏன் அப்படின்னா, உன்னை உன் முகத்துக்கு நேராக ஒரு சத்துரு வரும், அவனை எதிர்கொள்ளும்படி. அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நல்லா பக்கத்தில் ஜிம்மு இருந்தால் போய் சேருங்க. என்னங்க,
என்னங்க ஜிம்மில் இருந்தால் போய் சேருங்க. ஜிம்மில் செய்யணும் என்ன தான் வருமா சொல்ல மாட்டீங்களா? பலம் வரும், மசில்ஸ் வரும், ஸ்ட்ரென்த்து வரும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்ல பலத்தினால அல்ல, யாருனால வருமா? ஆவினாலே. ஆளை பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பான், எப்படி இருப்பான் இல்லையா? ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பலனை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை பயன்படுத்துற விதத்தை பார்த்தீங்கன்னா, அவன் பேசுற சாட்சியை பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படி பயன்படுத்துவார். என்னன்னா பலன், அவன் பலன். ஆண்டவர் பாருங்க, அந்த சோதிக்கிற சிறப்படுவதற்கு பேதுரை ஆண்டவர் பார்த்தார். நீங்க என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. 3 குறிப்பை ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல சொல்ற பாருங்க. நீங்க என்னோட கூட எடுத்தீங்கன்னா, நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரத்துல, லூக்கா 22ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போயிட்டு 31 62 வரைக்கும் கண்டிப்பா வாசிங்க. 31 62. அதுல நான் சுருக்கமா குறிப்பை மாத்திரம் சொல்ற பாருங்க. அதுல நான் வாசிக்கிற ஒரு வசனம் 32 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு சகோதரை ஸ்திரப்படுத்து. இப்போ ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய சீமோனை பார்த்து சொன்ன பின்னும் 31 பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சொல்லுங்க, கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தானை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுட்டான். சாத்தா வந்து கேட்டானோ, நான் இயேசு கிட்ட, இவன் ரொம்ப துள்றான் டீம்லயே இல்லைங்க, ரொம்ப துள்றீங்களா? ரொம்ப துள்ளுங்க, ரொம்ப நல்லது. அப்பதான் ஏன் சாத்தா போய் இயேசுகிட்ட பர்மிஷன் கேட்பான். ஒன்றுமே இல்லாத அப்படியே டம்மியா அமைதியா வந்து நம்ம ரெய்னார் மோகி சொன்ன மாதிரி ரொம்ப காம் கிறிஸ்டினா இருக்கிறார். பரலூர்ல திடீர்னு அமைதியில் உண்டாயிடுச்சா? அங்க எப்பவுமே நல்லா முழக்கம் பயங்கரமா ஏக கோஷம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் போயிட்டு இருக்கு. திடீர்னு அமைதியில் உண்டாயிடுச்சு. தானா அமைதியில் உண்டாயிடுச்சு. ரெய்னார் மோகி கண்ணத்துக்கு பார்த்தா ஜெர்மன் பீப்புள் போறாங்க. அவங்க ரொம்ப அமைதியாக வசிக்கணும். கையே தூக்க மாட்டான், கையே தட்ட மாட்டான், வாயே திறக்க மாட்டான், அமைதியாக இருப்பான். அப்படிலாம் இருக்காதுங்க. நல்லா எப்படி இருக்காங்க, வாயை திறந்து பாடுங்கய்யா பாடுங்கய்யான்னா இந்த வாழை பசங்க கூட பாட மாட்டேன். நான் ஒன்று யோசித்து வச்சேங்க, இந்த சேர்லாம் தூக்கிடலாம் இருக்கு. நான் ஜோம் பண்ணுறேன், உண்மையாக சொல்கிறேன். இந்த 2 சேரையும் தூக்கிட்டு சகோதரர் 2ஆக பிரிச்சுட்டு முழங்கால் படிடுவாங்க. சகோதரிகள்லாம் இந்த பக்கம், வாலிபெல்லாம் கண்டிப்பா கீழே தான், முட்டியில் தான். சுத்திலும் வயசான உட்காந்து சேர் போடுறாங்க. சுத்திலும் வயசான 3 சேரை சுத்திலும் போடுறாங்க. கீழே இன்னொரு பாய் கூட வாங்கி 2ஆக பிரிக்கலான்னு பார்த்தேன். எல்லாரும் கீழே உட்காந்து முட்டி போட்டு கர்த்தரை வந்து அந்த ஆராதனை பண்ற நேரத்துல எல்லாம் எப்படி ஐயா சாம்சன் நம்மளை வளர்த்தாரு. முட்டி போட வைத்து வர்ஷிப்பு நடத்துவார். முட்டி போட பழகதான், முட்டி போட்டு பாட்டு பாடதான், முட்டி போட்டு ஜெபிக்கதான் உங்களுக்கு என்ன வரும்? தேவ பலன். மூளை செய்யணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மூளை செய்யாதத. எங்க டீம்ல ஒருத்தர் இருக்காரு, ஜோஷுவா பாலாஜி. எங்க டீம்ல நிறைய பேர் முழங்கல் படுகிற ஆளுங்க, பழையாளத்தில் மற்ற பசங்களாம் நான் முட்டி போட இருப்பேன். முட்டி போடு, வாலி பேசுறதுக்கு என்ன முட்டி இல்லை, நான் கால் வலிக்கணும், முட்டியை போடு, 1 மணி நேரம் முட்டியை போடு. சரி, முதல்ல 15 நிமிஷம் போடு, அப்புறம் 1/2 hour போடு, அப்புறம் 45 minutes போடு, அப்புறம் 1 hour போடு, அப்புறம் 1.5 மணி நேரம் போடு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் போடு, மேக்ஸிமம் 3 மணி நேரம் போடலாம் வாலி பாய்ஸ். அப்படி சொல்லி முட்டி போட்டவெல்லாம் இன்னைக்கு ஜெபனோடனே நம்ம முட்டி போட்டுருவோம், அவன் முட்டி போடுவோம். முட்டி போட்டு ஜெபிக்கிற அளவுக்கு நம்ம உருவாகணும். நீங்க போட்டு பாருங்க, முட்டியை போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கிறிஸ்தவனை எதில் பார்க்கலாமா? மாட்டு எதில் பார்க்கலாமா? அது மாட்டில்ல, மாடு இருக்குல்ல, மாடுங்க, மாடு பார்க்கலையா நீங்க? மாடு
அந்த மாடை நீங்கள் அந்த வண்டியெலாம் போட்டு அந்த மாடை பார்த்தீங்கன்னா அது 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 வண்டி இழுத்து போகிற மாடு எங்கே பார்க்கல, அது பின்னாடி பார்க்கலாம். அங்கே வந்து அந்த நுகம் இருக்கும், அங்கே அது இழுத்து இழுத்து அங்கே என்ன இருக்கும். அது போல் கிறிஸ்தவனை எதில் பார்க்கணுமா? முழங்கால பார்க்கணும். கிறிஸ்தவனது எங்கே பார்க்கணுமா? சுந்தரையா முழங்கால பிச்சு பிச்சு டப்பால வச்சிருப்பாங்க. முழங்கால் போடிக்கிட்டு ஜபிக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே இறங்கி வந்துடும். நீ முழங்கால் போட்டு முதல் அப்படியே ஆண்டவரே இறங்கி வந்துடுறாரு. அவர் ஆண்டு சொன்னாரு, நீ முதல்ல ஸ்திரப்படுத்த, முதல்ல நீ ஸ்திரப்பட்டு. உன்னை சோதிக்க யார் வரா? சாத்தான். என்கிட்ட உத்தரவை கேட்டுட்டான். அதனால நீ முதல்ல சரியா இருப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, மற்றவங்கள சரி பண்ணு. இன்னைக்கு நம்ம சரியாகிறதே கிடையாது, மற்றவங்க சரியாயிடும். இன்னைக்கு என்ன கேள்லாம், அவன் சரியானா நான் சரியாயிடுவேன், அவன் சரியானா எல்லாம் சரியாயிடும். அவன் சரியாக மாட்டான். யார் தான் சரியாகணும் சொல்லுங்க? நீங்க சரியாகும், நான் சரியாகும். முதல்ல நம்ம சரியாகும். எப்பவுமே அதை வச்சுங்க. நீங்க சரியா இருந்தீங்கன்னா தானே ஆட்டோமேட்டிக்காக என்ன அது சரியாயிடும். அப்போ அவனை சரி பார்த்து சொல்ற, நீ சரியாகுப்பா, நான் உனக்கு என்ன பண்றேன் என்கிட்ட உத்தரவை கேட்டார். ஆனா உன் விசுவாசம் ஒழுந்து போகாதபடிக்கு என்ன பண்ற, உனக்காக வேண்டிக் கொண்டே அப்படின்றார். ஓ நீ குணப்படு. எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ அவனுடைய விசுவாசம் ஒழுந்து போகணுமாக அவனுக்காக வேண்டிக் கொண்டார். நீ நினைச்சிக்க, நமக்காக ஆண்டவர் எப்பவுமே விடாமல் வேண்டிக் கொண்டு இந்த ஜபம், நமக்காக ஜபிக்கிற கர்த்தர் இருக்கிறார், நமக்காக ஜபிக்கிற ஊழியக்காரர், நமக்காக ஜபிக்கிற ஸ்தாபம் இருக்கு, நமக்காக ஜபிக்கிற ஐக்கியம் ஊழியக்காரர், நமக்காக உங்களுக்காக ஜபிக்கிற போதகர், உங்களுக்காக ஜபிக்கிற குழுவினர் ஜபத்திலே தாங்குற இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அவனை ஜபத்திலே தாங்குறாரு. அவன் அதை என்ன பண்ண சொன்னதை அவன் அக்செப்ட் பண்ணாம அவர் என்ன பண்ணாராம், நீங்க 33 ஆண்டவரே நீ என்ன பண்ணு, சாவிலானா சரி காவிலானா சாவிலானா உண்மை பின்பற்றுவேன். அதுக்கு எப்படி இருக்காரா அவரு? ஆயத்தமா இருக்கார். சில சார் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. எதுக்கு? ஞானஸ்தானத்துக்கு. அதுக்கப்புறம் பின்பற்ற வச்சுங்களேன். பின்பற்ற தான் தெரியும். இப்படி இருந்தா ஞானஸ்தானம் எடுத்துக்க மாட்டேன், இப்படி இருந்தா நான் எடுத்துக்க மாட்டேன். ஞானஸ்தானம் எடுக்கலன்னா தேவனுடைய ஆலோசனைய தள்ளி கொடுப்பேன். ஓ தேவனை பின்பற்றாங்க. சாப்பிட நான் இப்ப ஆண்டவர் அப்படின்னு அவரு சவால் விட்டாரு. ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவர் விட்டெல்லாம் சவால் விடக்கூடாது, ஆண்டவர் விட்டெல்லாம் சரண்டராரு. ஆண்டவரே நான் எப்படி ஜோபிக்கிறேன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இவன் சொல்றான் பாருங்க, யோபு, நான் போகிற வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக அப்படின்னு அறிக்கை பண்ண பாருங்க. அந்த சோதனை உண்மையாவே அவன் பொண்ணா விலகினானோ இல்லையோ, அவன் பொண்ணாதான், அவன் பொண்ணு தான். இஸ் அ கோல்ட் மேன். அதனால தான் சாத்தான் போய் யார்கிட்ட போய் கேட்டாரு, ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாரு சோதிக்கிறது. அதனால அவருடைய கடைசி காலத்துல ஆஸ்வதிக்கப்பட்டனா அவன் பொண்ணை கூட தான். பொண்ணுக்கே பொண்ணு கொடுக்குறியா? நீ பொண்ணை கண்ணால தான் பாக்குற, அவன் பொற்காசோட பார்த்தாங்க இந்த அப்படின்னு. ஆனா நீ பொற்காசை பாக்குற, ஆண்டவர் என்ன பொண்ணாவே பார்த்தா. ஆமே, நீ காசு கொண்டு வரதுக்கு முன்னாடி, அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி கையில இருக்கிற காசை வச்சு என்ன இடம் போடுற. இவன் இந்த காசுக்கு இவன், இந்த பொன் காசுக்கு இவன் தகுதியானவன், பொன் காசை கொடுக்கலான்னு அவன் பொன் காசை கொடுத்தானோ. ஆனா நான் எதுவுமே இல்லாம நான் இருந்தேன் பார்த்தீங்க, அப்பவே என் தகுதி நான் சொன்னேன், நான் போக வழி அவ வருவார், சோதிக்கப்பட்டவர் சுத்த பொண்ணாக. நீ பார்க்குற அப்படி இருந்த சந்தித்த பார்க்கலப்பா, எனக்குள்ள பொண்ணை உருவாக்குறாரு, நான் இன்னும் உருவாக்குவேன். ஆண்டவர் அவன் அப்படியே ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதனால வாழ்க்கையில திடீர்னு இறக்கம் வரும், திடீர்னு சரிவு வரும், திடீர்னு நஷ்டம் வரும், திடீர்னு எல்லாம் என்ன பண்ணணும். அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, தெளிவா இருந்து நான் போகிற வழி அவர் அறிவார் சொல்லி ஆண்டோட ஜபம் மாத்திரம் பண்ணுங்க. அவரை ரொம்ப சவாலாம் விடுவார். அவர் சொல்றாரு, இன்றைய தினத்தம் சேவல் முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பார். பாருங்க, இந்த மாதம் வாக்குறாங்க, அவன் என்னை அறிந்தபடினாலே சொன்னாரு, என்னை அறிந்தவர்கள் தன் தேவனை அறிந்தவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு நலமானது செய்வார். ஆண்டவர் இயேசு அறிந்ததே மறுதலிப்பேன்னு சொல்லிட்டார்.
சொன்னதை காதுக்குள்ளே வாங்கலை. உடனே மாத்திரம் அடிச்சிட்டான் பிசாசு. பிசாசு வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிசாசு வந்தா பார்த்துக்கலாம். என்ன பண்ண போறான்? உயிரை கேட்க போறான். ஒரு நிமிஷம் பிசாசு வந்து உயிரை கேட்பான், உயிரை குத்துறான் ஆண்டவர். பிசாசை வந்து என்ன பண்ண போறான்? எனக்கு ஜெயிலில் போட்டு போறான், ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. இதான் அவன் நினைச்சாரு. அதனால தான் இயேசு சொன்ன உடனே சாவிலும் காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றுவேன். பிசாசு வரதான் பார்த்தா எந்த பிசாசும் வரல. பிசாசு வந்துருவானா நேரா என்னங்க ஸ்கெட்டு போட்டு சும்மா பிசாசு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி வந்தால பசங்கள்லாம் ஆன்னு காத்து. பிசாசு வந்தால் யாராவது நிற்பீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அதான் வீட்டில் 2 பேர் இருந்தாங்கண்ணா. சமைச்சா அப்பா வந்து பேப்பர் வச்சுருந்தாங்க. போயிட்டு இந்தடா போய் பிசாஸ்ட்டை கூட்டிட்டு மனைவி அனுப்பிச்சிடலாம். மனைவி வந்து நேரம் வந்துட்டு இந்த டேடி அப்படி என்னடா சொல்லி கொடுத்தாச்சா? பிசாசிட்ட கூட சொல்லி கொடுத்தாச்சா சொல்லி உடனே என்ன பண்ணார, சரி இந்தா இது பெரிய பிசாஸ்ட்டை கொடுத்தாங்க. யாரோ பெரிய பொள்ளாடி பெரிய பிசாசம், ஹஸ்பண்டு பிசாசம். ஸோ இப்படி தான் இந்த வீட்டில் என்ன நடந்துருக்கு. பிசாசு பாருங்க. அப்போ அந்த மாதிரி பிசாசு வந்து எப்படி வரும் அப்படின்னு தெரியாம அவரு நான் பிசாசு தான் காவலை போட போறேன் அப்படின்னு நான் ஆண்டவர் சொல்லி, நீங்க இந்த வசனத்தெல்லாம் வீட்டை 22 வரைக்கும் வாசிங்க. அதுல நடக்கிற சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜெபம் பண்ண போறாரு. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்லப்படுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிங்கன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க அதுல நீங்க பார்த்தீங்கன்னா மத்திய 26:52 சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க 1 மணி நேரம், அதாவது 26:40 நீங்க சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. பாப்ச பலவீனம் ஆவி உற்சாகம் சொல்லுவார். இவர் ஐயா அதெல்லாம் விட்டாரு. ஏசுதான் கூட இருக்காரு. அப்படியே போனா என்ன மாதிரி சோதனை வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வந்த சோதனை அவன் என்ன பண்ணான்னா 54 அவர்கள் இயேசுவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின்சென்றான். அவர் என்ன பண்ணா, நம்ம தூரத்துல பின்சென்றலாம் இருக்கும். இயேசு அவன சொன்னான், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் நம்ம பின்பற்றுவேன். இயேசு வீட்டில் விட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்காது. இவர் என்ன பண்ண, வீட்டுக்குள்ள போயிருக்கோம். நான் இருக்கேன் ஆண்டவரே, நீங்க பயப்படாதீங்க. சொல்ல விடுதா? சொல்ல மாட்டீங்க. நான் இருக்கேன், நீங்க சொல்ல மாட்டேன். என்ன விட்டா போதும் ஓடிடுறீங்களா? ஆண்டவர் உங்களோடு ஆமே. ஆவா போய் உள்ள போய் நான் தூரமா பின்பற்றணும். நீங்க தூரமா பின்பற்றக்கூடாது. 4க்கு 4 இடம். ஆனா 4 ஸ்தானம் எடுக்கும்போது மாத்திரம் ஒரு பாட்டோட போட பாருங்க. ஒரு வழக்கமா ஒரு பாட்டு போடுறாங்க தானே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தார். அவர் பின்னோக்கே நான் முன்னாடி யாரும் அதை பார்க்கவே மாட்டேன், துணிந்து போவேன். இது சொல்ற துணிந்து நான் காவல் பின்னாடி அவரை விட்டு என்ன சொல்றான் வேதம் சொல்லு பாருங்க. அவரு எங்க போனா 52 பேதுரு தூரத்திலே பின்னாடி அப்படியே போக 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 அப்படியே பின்னாடியே முதல்ல இயேசுவோடு இருந்தவன் சவால் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடி வந்தான். ஒண்ணு பின் இருக்கக்கூடாது. சாத்தா எப்படி வந்தான்னு பாருங்க, அதுல சொல்லப்படுற பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ அவனை என்ன சொல்றான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க 56 நீங்க வாசிச்சீங்கன்னா 55 வருஷத்துல அவள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை ஊட்டி அதை சுற்றி உட்கார்ந்திருந்த போது பேதுருவும் அவள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்போது ஒரு வேலைக்காரி என்ன பண்ணலாம், நெருப்பை ஊட்டி உட்கார்ந்தது கண்டு அவனை உற்று பார்த்து என்ன சொல்றது, இவனும் அவரோடு இருந்தவன். உடனே அதுக்கு ஸ்ரீயை அவரை அறிய. இப்போ அவரு சொல்றான், அதே நீ உன்னை பார்த்தாலே உட்காரக்கூடாத இடத்துல உட்காட்ட வாலிபே, நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற, எதோட உட்கார்ந்துட்டு இருக்கிற, எங்க உட்காரக்கூடாது சொன்னாவளோ அங்க உட்காந்து இருக்க. எங்க இருக்கணும் அவரு, இயேசு கூட வந்திருக்கும். தூரமா வந்துட்டு ஏன் தனியா இருந்தாவோட பரவாயில்ல, உட்காரக்கூடாதுல உட்கார்ந்த உடனே அந்த ஸ்ரீ கேட்கும் போது அவர் நினைச்சிட்டாரு,
அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் நினச்சா சாத்தான், நீ என்ன சாத்தான் வரப்போறான்னு இயேசு சொல்லியிருக்காரு. நான் சாத்தானை சந்திக்க போறேன், நீ என்ன, அவர் எனக்கு யாருன்னு தெரியாது என்று சொல்லி மறுதல் வச்சுருவோம். ரெண்டாவதும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவனை குறித்து ஏறக்குறைய 1 மணி நேரம் கழிச்சு வந்து கேட்டபோது சொல்லும் போது திருப்பியும் அதே மாதிரி சொல்லுவான். நான் யாருக்கா சாதித்தான் அவரை அறிவே. 3வது முறையும் வந்து 60 வசனத்தை அவன் சொல்லும் போது அவர் அறிவே அறிய என்று சொல்லி இப்படி சொன்னான். உடனே சேவை அது தெரியவே தெரியாது. அப்போ இயேசு என்ன பண்ணாரா? அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இப்போ தூரத்துல இருக்கிறான், ஆனா இயேசு அங்கிருந்து யார் தான் பார்த்தாரு? இயேசுக்கு பேதுரு எங்க தான் இருக்காரு? கிட்டதான் இருக்காரு. பேதுரு தான் இயேசுக்கு தூரமா போயிட்டான். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் தன் பார்வையை பேதுருக்கு விலகல. அது திரும்பி அவனை பார்த்தார் பாருங்க. பார்த்த உடனே தான் சேவைக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுப்பாய் என்ற கர்த்தர் தனக்கு சொன்ன வசனத்தை என்ன பண்ணா உடனே பேதுரு. என்ன வார்த்தை வருது? எல்லாம் என்னதான் வருது? வசனம். இயேசு சொன்னது என்னது? வசனம். வசனத்தை சொல்லும் போது விட்டுட்டான். வசனம் சொல்லும் போது கேட்கல. போன உடனே எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் வசனத்தை ஆடாட ஆண்டவரை நீங்க சொன்ன வசனம் இதானா? சாத்தான் நேரம் வரமாட்டாடா. சாத்தான் மனுஷன் மூலியமா தான். சாத்தான் யார் மூலியமா வந்தா? மனுஷன் மூலியமா. ஆனா சாத்தா உத்தர கேட்டுக்கொண்டான். இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறோம், சாத்தா எப்படி வருவான் சொல்ல மாட்டீங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே நான் முன்னேறதுக்கு நீ யார் மூலியமா தான் பேசுவேன். கவிதை மூலியமா அந்த மாதிரி பேசி என் வாழ்க்கையில் நான் என் கேரியரை பில்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய எஜுகேஷனில், என்னுடைய சிபிஎஸ்ஐ கம்பெனியில் நான் ஒரு கோர்ஸ் எடுக்கணும் போது பிஎஸ்சி கம்பெனி என்னால் முடியாது, நான் பிசிஏவா பிஎஸ்சியானும் போது ஒருத்தர் ஆலோசனை கேட்டோம். கர்த்தரே பேசுகிறாரு, பிசிஏ எடுத்தேன், முடிக்க முடியுது போல் பிஏ போடுங்கன்னு சொல்லும்போது உடனே யாரோ சொல்கிறாங்க இல்லை, கர்த்தர் யாருமே வாயில் வார்த்தை கீழ்ப்படுங்க எனக்கு அங்கே வேலை கிடைக்க. அது ஒரு சாக்கு. அது மாதிரி அதுவும் தெரியும். சாத்தான் வந்து மனுஷ மூலியமா கிரியை செய்யணும் தெரியும். அப்போ ஆண்டவர் பேதுருக்கு சொன்னது சாத்தான் உன்னை கூடன்னா, சாத்தான் வரலையே இயேசுவே, இன்னும் சாத்தான் இன்னும் வரலையே. இல்லை, சாத்தான் யார் மூலியமா வந்துட்டான்? மனுஷன் மூலியமா வந்து என்னை வஞ்சித்துட்டாங்க. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு. சாத்தான் நேரடியாக வரமாட்டான். நான் சாத்தான் அப்படிலாம் வரமாட்டான். ஏன்னா நீங்க அவங்க எழுத்துனாலே ஓடி போயிடுவான். யார் எழுத்துனா? வேதம் சொல்லு, பிசாசு எழுத்துதல்லுங்கள் அப்போது சொல்லிட்டு ஓடி போவான். ஆனா மனுஷன் எதிர்க்க முடியாது. மனுஷன் ஆனா மனுஷன் சாத்தான் வருவான். நம்ம தானே பண்ணோம். கர்த்தர் நமக்காக விசுவாசம் விடக்கூடாது. நான் விசுவாசிக்கு என்ன நடந்திருக்கேன், என் விசுவாசம் ஓய்ந்து போறபடி எனக்காக என் ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. என்னையில விசுவாசம் துவக்கினார், என்னை விசுவாசம் அழைத்தவர். அதனால என்ன என் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லாத வேலை பார்த்துட்டு போய என்ன பண்ண, நீங்க விசுவாசம் பாதியிலே நடக்க வேண்டும். அதனால அவன் சொல்றான், இவன் சொல்றான், இதை பண்றான் அதை பண்றான். கர்த்தர் என்னை சோதிக்கும்படி நான் குணப்படுவேன். நான் குணப்பட்ட பிறகு மற்றவங்களை ஸ்திரப்படுத்துவேன். அதான் வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்ன இன்று ஆண்டவர் சொல்றாரு, நீ பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எதற்காக ஸ்திரப்படுத்த வேண்டும்னா, நீ குணமாக வேண்டும். நீ குணப்பட்ட பிறகு அனைவரை ஸ்திரப்படுத்த வேண்டும். என்னையே ஸ்திரப்படுத்துங்க, என்னையே ஸ்திரப்படுத்த சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையில நீ குணமாக வேண்டும். உன் வாழ்க்கையில நீ பலப்பட வேண்டும். வாழ்க்கையில வசனத்தை அறிந்திருக்கணும். நீ வாழ்க்கையில அவர் அறிந்ததை மறுதளிக்காமல் முன்னேற வேண்டும். வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாதையிலே ஆசிரியக்கப்பட்டு போகும்போது அநேக வாழ்க்கையை மூலியமாக ஸ்திரப்படுத்த கத்த வைப்பார். ஆமே. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? அநேக மூலியமாக நீங்க சொல்லலாம், இப்படி நான் கடந்து வந்தேங்க, இந்த பாதையில கடந்து வந்தேங்க, கர்த்தரை எனக்கு குணப்பாக்கினாருங்க, என்னை ஸ்திரப்படுத்தினாருங்க. உங்களே ஸ்திரப்படுத்துவார், உங்களே ஆசீர்வதிப்பார், உங்களே விடுதலையாக்காங்க. தைரியமாக நீங்க சொல்லலாம். அது முதலாவதாக பிசாசா வரமாட்டான். பிசாசு மனுஷன் மூலியமாக ஆகியதால் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க.
பேர் சொல்ற இன்னொரு வார்த்தையை பாருங்க. அந்த 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 பலன் எப்படி வரும் அப்படின்னா, அந்த ஸ்திரம் எப்படி வரும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 1:8 கர்த்தருடைய ஆவி உண்மையில வரும், நீ பலன் அடைந்து, நீ பலன் அடையணும். இயேசு லூக்கா 24:49 நீங்க பாத்தீங்கன்னா, முன்னேற்ற வர பலத்துக்காக நீங்க தரித்திருங்கள். அப்போஸ்தலர் 1:5 காத்திருங்கள். அந்த பலன் என்ன பலன்னா, ஆவியானுடைய பலன் தான். ரெண்டாவதாக சத்ரு வருவான். ஏசாயா 59:19 சத்ரு வல்லமோடு வரும்போது ஆவியான் கொடியேற்றுவார். அந்த ஆவியானவங்களோடு இருந்து இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் வஞ்சிக்கிறவன், இவன் எல்லாமே அந்த சத்ரு பிசாசாகி சத்ரு வரும்போதும் உங்களுக்கு சொல்லுவார். மனிதர்களுள்ள பிசாசான சத்ருவையும் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆமே. ரெண்டாவதாக அதான் தாவீது சொல்லுவார் சங்கீதம் 23:5 சத்ரு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவார். என் தலையிலே நான் அபிஷேகம் பண்ணி என் பார்த்து நிரம்பி வருவேன். சத்ரு வரட்டும், பயப்படவே மாட்டேன். சத்ரு வரட்டங்க, சத்ரு வரட்டும். அந்த சத்ரு வரும்போது கர்த்தர் உங்களோட இருந்து ஆவியாக ஜெயக்கொடி ஏற்றுவார். உங்க வீட்டாரே சத்ரு. ஆமா, வீட்டாரே சத்ரு தான். அதான் நீங்க பயப்படாதீங்க. நீங்க சந்தோஷமாக தேவனுடைய ராஜ்யம் குடிப்போம் புசிப்போம் அல்ல. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவராஜ்யம் குடிப்போம் 14 குடிப்போம் புசிப்போம், பசு சமாதானம் நீதி பசுத்தம் சந்தோஷம். சந்தோஷமா இருங்க. அது ஏன்? ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. உன் சத்ரு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். மூணாவதாக சத்ரு வெள்ள போல வரட்டும். பிசாசாகிய சத்ருவானாலும் சரி, மனிதனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஜெயக்கூடிய பந்தி. மூணாவதாக சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கு, எவனை விழுங்கலாம் என்று என்ன பண்றாரா இந்த பிசாசானவன் வருகிறான். தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் அவர் விழித்தில்லாதனால தான் என்ன பண்ணா பிசாச மனுஷன் விழுந்து போயிட்டார். ஆண்டு விழித்திருந்தாரு இல்ல, ஆனா இப்போ சொன்னாரு, ஏன்னா ஸ்திரப்படுத்துறாரு பாருங்க. தெளிந்த புத்தியா இருங்கப்பா, விழித்திருங்கப்பா, ஏன்னா அவங்க எதிரியான பிசாசு கெஜிங்க எவனை விழுங்கலான்னு வகைத்து எடுக்கிறான். நீ என்ன பண்ண? விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லு. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறும் என்று அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய சகல கிருபையும் பொருந்தி தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட வைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஏன் ஜாமனை முடிப்போமா? 10 போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன் இன்னைக்கு மேலே? இன்னைக்கு 1 hour 10 minutes பேசிட்டு இருக்கேன். அதிகமாக பேசிட்டு இருக்கேன். மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஜாம் பண்ணுவோம். என்ன ஆண்டவர் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, இதனால நான் 2:1 நீ என்ன பண்ண? உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, உன் பலனை மிகவும் பெருக பண்ணு. அந்த பலன் எப்படி கிடைக்கும்? பசுத்த ஆவியால் தான் கிடைக்கும். ஆண்டவர் சொல்ற பவுலை பார்த்து, உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பவுல் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் எனக்கு பலன் உண்டு. அந்த ஆவியை நம்ம பலன் தருவாராங்க. அது அந்த ஸ்திரப்படுத்து. எப்படி? பிசாசு இந்த உலகத்தில் எந்த வகையில் வந்தாலும் நீ என்ன பண்ண? அவனுக்கு உன் விசுவாசத்தை விட்டுறாது. அவனை ஜெயித்து கர்த்தர் உன்னோடு இருப்பார். உனக்காக ஜபி, அதுக்காக ஜபி, நீங்கள் அதுக்காக ஜபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும். ஆண்டவரே ஜபம் பண்ணுங்க. சத்ருக்காக ஜபம் பண்ணுங்க, பலனுக்காக ஜபம் பண்ணுங்க, வல்லமைக்காக ஜபம் பண்ணுங்க, ஆசீர்வாதக்காக ஜபம் பண்ணுங்க, எல்லாம் எதெல்லாம் கடலுக்காக ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். ஆமென். பேதுரு சொன்னார், ஆண்டவர் மரணத்துக்கு சொன்னார், உங்க இளம் வயதுல உன் இஷ்டம் போல அழிஞ்சப்பா, இப்போது உங்களுக்கு பிரியமில்லாத உன்னை கொண்டு போவாங்க, உன் அறையை கட்டி உன்னை கொண்டு போவாங்க என்று சொல்லி அவனுடைய முடிவு கூட சொன்னார். அவன் பயப்படவே இல்லை. அவன் தைரியமாக எழுதுறான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு மரணம்னு சொல்லிட்டாரு, பரவாயில்ல, நான் பயப்பட மாட்டேன். ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க என்று புத்தி சொல்லுங்க. விசுவாசத்தில் எழுத்துருங்க, விழித்திருங்க போல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ரெண்டாவது, சத்ருவாகிய பிசாசு உங்க வாழ்க்கையில யார் வந்தாலும் பயப்படாதீங்க. ஆவியார் முடிய. மூணாவதாக ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறத பார்த்து உங்களை எவனை விழுந்தாலும் பிசாசு நீங்க பயப்படவே படைக்காது. உங்களை விழுகவே முடியாது. உங்களை விழுகவே முடியாது. ஏனென்றால் நீங்க இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தனால்தான் பிசாசு உட்காரும். நீங்க அவனை எதிர்த்து நில்லுங்க. உனக்கு இடம் இல்லையா, ஓடியான்னு சொல்லுங்க. கர்த்தர் அவனை நிச்சயமாக வரட்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவர்கள் எத்தனை பேருக்கு வேணும்?
கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபல் அணிந்து நாம் மகிழ்ந்திடவே, பரிசுத்த பயத்தோடு பூர்வமாய் தேவ பலன் தாருமே என்று கேட்போம். கர்த்தர் நமக்கு சுகம் தருவாமே. அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே, ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே, பூரணமாகிட தேவ பலன் தாருமே, பூரணமாகிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே, ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும். ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே, ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பும். கையில தட்டி ஆண்டவரே நிரப்பும், என்னை ஆசீர்வதியும். தேவ பலனை தாங்க, தேவ பலனை தாங்க, பெருக செய்யுங்க, நான் செழித்தோங்க செய்யுங்க. ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லுங்க. உங்க பலனை பெருக பண்ணுங்க, நீங்க ஸ்திரப்படுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க போகிற பாதையெல்லாம், நான் போகிற பாதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆவியானவர் என்னை நேர்த்திருந்ததை பலப்படுத்தினார், ஆவியான வார்த்தையிலே குறித்து என்னை பலப்படுத்தினார். காலையில வந்து வீட்டில் நான் பாடும்போது ஆங்கில பாடல 2ஆம் சங்கத்தில் ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி, நான் கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன். என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின கர்த்தர். ஆண்டவர் ஒருபோதும் சாத்தான் என்னை மறுத்து போகும்படி விட மாட்டார், நான் விழுந்து போகும்படி விட மாட்டார், நான் அழிந்து போகும்படி விட மாட்டார். அவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் யார் மூலியமா வந்தாலும் கர்த்தர் ஆவியானவர், ஆவியானவர் எந்த எனக்கு விரோதமாக உருவாக்குற ஆயுதம் வாய்க்கால் சொன்னவர் என் கூட இருக்கிறார். அதே போல உங்களோடு இருப்பார். நீங்க போற பாதையெல்லாம் பயப்படாதீங்க. பிசாசு வரமாட்டான், மனுஷன் தான் பிசாசா வருவான். தெளிவா இருங்க, தெளிவா இருங்க, தெளிவா இருங்க. தூரமா போகாதீங்க, தூரமா போகாதீங்க, கிட்ட நெருங்க, இயேசுவோட அருகாமையே இருங்க. அவரோட நெருங்க இருக்க யாருக்கிட்ட வர முடியாது. இவர் யாரோட இருக்கா தெரியுமா? இயேசுவோடு இருக்கிறார், இயேசுவோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறார்.
எங்க இருக்கக்கூடாதோ அங்க இருக்காதீங்க. எங்க இருக்கணுமோ அங்க இருங்க. தேவ சமூகத்துல இருங்க, ஜபத்துல இருங்க, வேத வாசைகளை இருங்க, வசனத்துல இருங்க, பசுத்தத்துல இருங்க, கர்த்தரோடு இருங்க. ஹalleluya. பிசாசு தோத்து போவான். ஹalleluya. உங்களை அநேகரை ஸ்திரப்படுத்துறாங்க. நீங்க படுற பாடு கஷ்டம் எல்லாத்துக்கும் பலன் உண்டு. நீங்க படுற பிரயாசம் எல்லாத்துக்கும் பலன் உண்டு. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் தருவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சற்று வெக்கப்பட்டு போவான். வரும்போது உங்களுக்கு ஜெயக்குடிதான் ஏற்றுவார். அவனை முன்பாக உங்களை உட்கார வைப்பார். அவனுக்கு முன்பாக உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அவன் முன்பாக உங்க தலையை அபிஷேகம் பண்ணுவாரு. அவன் முன்பாக உங்க நிரம்பி இருக்குங்க பாத்திரம். வெறுமையான பாத்திரம் அல்ல, தத்தளிப்பின் பாத்திரம் அல்ல, துக்கத்தின் பாத்திரம் அல்ல, சமாதானத்தின் பாத்திரம், அபிஷேகத்தின் பாத்திரம், நிறைவான பாத்திரத்தை கர்த்தர் தருவார். தலை அபிஷேகம் பண்ணுவோம். சத்துரு வெக்கப்பட்டு போவோம். ஒரு சகாலமா ஜெயக்கடி ஏற்றுவோம். விசுவாசம் எதிர்த்து நில்லுங்க, தெளிவா இருங்க, விசுவாசம் விட்டாதீங்க, ஜெபத்துல இருங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கொஞ்ச காலம் தான், கொஞ்ச நாட்கள் பாடுபட்டு கர்த்தர் உதவி செய்வார். அந்த திருமணம் இருந்து எங்கள் பார்க்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே காலை வேளையிலே நமக்கு இந்த பெந்தெகோஸ்து நாளை உலகெங்கும் ஆசரித்துக் கொண்டிருக்கிறார், கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் எங்களை பாடும் துதிக்கும் ஆவியினால் எங்களை பலப்படுத்தினீரே. ஆவியின் அபிஷேகம் தந்து ஆண்டவரே கர்த்தாவே எங்க பலனெல்லாம் அகற்றி நாளை எங்களோடு பேசுகிறே. ஆண்டவரே பலன், ஆண்டவரே பலன் பெருகட்டும். உன் பலன், நீ பலன் அடைந்து உன் சத்துவத்தை பெருக பண்ணு சொல்லி உங்களை சிறப்படுத்தினவரே எங்களோடு பேசுவதற்காக சொல்றோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்று மாலை நடக்கிற YMCA நண்பர் நடக்கிற அது ஒரே அந்த பெந்தெகோஸ்து பெருவிழா கூட்டத்தை ஆசீர்வதிப்பீரா. எல்லா திருசபையும் கலந்து கொள்ளும்படி, விசுவாசி கலந்து கொள்ளும்படி கிருபை செய்வீரா. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. தந்த தசம காலைக்கு ஆசீர்வதிங்க. இன்று போகும்போது கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் என்னை சுலப்படுத்தினார். பிசாசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறார். விசுவாசம் விட மாட்டேன், விசுவாசிகளை இயேசு விட மாட்டேன். இன்னும் கிட்ட போவேன், நெருங்குவேன். எதுவும் அவர்கிட்ட என்ன பிடிக்காது என்று பிசாசு எழுத்து நின்று பிசாசு கீழே அழிக்க வெளிப்பட்ட தேவகுமார் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று இந்த சந்தோஷத்தோடு பலனோடு போகட்டும். இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாதை பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தத்தோடு கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். மன்னித்துக் கொள்ளுங்க, என்னைக்காவது ஆயிடும்.